இதை இன்னொருத்தர் வீடு நினைச்ச உங்க அப்பா அம்மா துக்கத்தை உன்னால மறக்கவே முடியாது. இத ஒவ்வொரு நினைச்சுக்க. அப்பதான் உன் கவலைக்கெல்லாம் ஒரு முடிவு ஏற்படும். வார்த்தை. நான் கூட தான் ஆரம்பத்துல வந்து அனாதையா இருந்தேன். எப்படி தலைகீழ இருந்தேன். இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இங்கதான் பிறந்தோன்ற ஒரு உணர்வும் பாசமும் எனக்கு ஏற்பட்டு போச்சு. இத பாருமா, வந்த இடத்துல பழசெல்லாம் நினைக்காம சந்தோஷமா இருக்கணும். உனக்கு என்ன வேணும்? வால்பேரி, வள்ளிக்கிழங்கு, தக்காளி, கேரட், பீட்ரூட், வெள்ளை எலி வறுவல், கருவாட்டு குழம்பு, இவன் இவ்வளவு பேர் இருக்கிறோம். வேற என்ன உணவு இருக்கு? பழமா? வாழைப்பழம் சாப்பிடு. சாப்பிடு. அழக்கூடாது. அழக்கூடாதுமா. சாப்பிடு. ஆமாம்மா, அடாது. ஏமா, உனக்கு வேற யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்களா? இருக்காங்க. எங்க தாத்தா மட்டும் செல்வபுரத்துல இருக்காருங்க. செல்வபுரமா? ஆமா, அவர் எங்க அம்மா அப்பா தப்பா. என் மேல அவருக்கு ரொம்ப உயிருங்க. இப்ப கூட எங்க தாத்தாவை பார்க்கணும் போல இருக்கு. எப்படி சும்மா இருக்க மாட்டேன்? பாக்கலாமா, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து நானே உன்னை அனுப்பி வைக்கிறேன். சாப்பிடு. இத வர்றேன். இந்த நிமிஷத்துல இருந்து கண் கலங்கவே கூடாது. கண்ணு தொடங்க. கண்ணு தொடங்க. ஏடா மக்களே, நீ ஏன் சொல்லிட்டு ஏதாவது கூட அன்னைக்கு ஊட்டி விடுறா. அண்ணியா? அறிவு கேட்டவன். ஆமா ஆமா, உனக்கு கல்யாணம் ஆகலன்றது எனக்கு மறந்தே போச்சு. அண்ணிய பொண்ணா இருக்கிறத விட அண்ணியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கும். ஏண்டா அண்ணே? இப்ப சிரிப்பீங்களே. நீ வர நீ வா, நான் பாத்துக்கிறேன். ஒரு புள்ள எதுவும் ஆசைக்கூடாது. ஆடி அடிச்சா போல அதே இடத்துல நிக்கணும். நாங்க பேயும் இல்ல, பிசாசும் இல்ல, யாருன்னு தெரியலையா? நாங்க தான் தீனி திருடர்கள். எங்களுக்கு பொண்ணோ பொருளோ நகையோ நட்டோ தேவை இல்ல. அது எங்க கால் தூசுக்கு சமானம். உங்களுக்கு தீனிதான் திரவியம் மாதிரி. உங்க பையில, கையில, மடியில இருக்கலாம் கொண்டாந்து பரவரன் வைங்க. போய் மக்காச்சோளம். எவரும் திங்காத ரொட்டி. உண்டா, நீ மட்டும் ஏண்டா கொடுக்கல? ரொட்டி இது எனக்கு, இது எனக்கு, இதெல்லாம் எனக்கு. எனக்கு மக்காச்சோளம். எந்த ஊருக்கு வர? ஆமா, நீங்களா யாரு? எந்த ஊரு? நாங்க பழையனூர் கிராமத்தை சேர்ந்தவங்க. அந்த பாவி எங்க வீடு, வாசல், தோட்டம், துறவு எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு எங்களை ஊரை விட்டே துரத்திட்டாருங்க. என்ன சொல்றீங்க? அவன் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? ஆமாங்க, இந்த ஊர்லயே அவன் பெரிய பணக்காரன். எங்களை போல உள்ள ஏழைகளை வாட்டி வதைக்கிறது தான் அவன் வேலை. அவன் கொடுமைக்கு பயந்து கூட்டம் கூட்டமா பல குடும்பங்க நாலாபக்கமும் சிதறி போயிடுச்சுங்க. அந்த குடும்பத்தை சேர்ந்த நாங்களும் ஒரு பகுதிங்க. என்ன தெரியாம பிடிங்கிட்டா? ஐயா, நீங்க பாதிக்கப்பட்ட ஏழை குடும்பம் எங்களுக்கு தெரியாது. விளையாட்டுத்தனமா நாங்க இதெல்லாம் செஞ்சுட்டோம். இதெல்லாம் யாரையாவது விட்டு எடுத்து சொல்லுங்க ஐயா. இதையெல்லாம் எடுத்து என்னங்க பண்றது? தம்பி, எங்க வாழ்க்கையே பறிபோயிடுச்சு. கவலைப்படாதீங்க ஐயா, கவலைப்படாதீங்க. நீங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஏன் இங்க அழுத கண்ணீர் என்னைக்குமே வீண் போகாது. முதல்ல அந்த பணத்தை பிடிச்சு வர சந்திப்போம். அவருடைய அநியாயத்துக்கு, அக்கிரமத்துக்கு முடிவு கட்டுவோம். வாங்க. பாத்தீங்களா, ஏழைங்களை அடிச்சு திருட்டு ஏப்பம் விடுறான். இந்த கருங்காலி பசங்க அவன் காலை பிடிக்கிறானுங்க. நீங்க பிச்சைக்கார கூட்டமா? ஆமா, சின்ன பிச்சைக்காரங்கெல்லாம் சேர்ந்து பெரிய பிச்சைக்காரனை பார்க்க வந்திருக்கிறோம். பிச்சைக்காரன் சொல்ல பின்ன என்னடா? பசி ஏப்பக்காரன் பிச்சை எடுக்கிறதுல நியாயம் இருக்கு. ஆனா புளிச்ச ஏப்பக்காரன் இழுச்ச வாயங்கிட்ட எடுக்கிறதுல என்ன நியாயம்? அப்படி கேளுங்க அந்த ரோஷன் கெட்டவனுங்களே. காக்கா வாயில் இருக்கிற இறைச்சி துண்ட கழுத அபகரிக்கிறது இயற்கை. இதை கேட்கறதுக்கு நீ யாரா? சொல்றேன். எளியவன்கிட்ட இருந்து வலியவன் பறிச்சா அந்த வலியவனை உதைக்கிறதுக்கு ஒரு வல்லவன் வருவானே, அவன் தான்டா நான்.
நீ வந்து அவ்வளவு பெரிய நல்லவன். எங்களுக்கு தெரியாத அது வார்த்தையில தெரியாதுடா, செயல்ல தான் தெரியும். எங்க அண்ணன் பேர் என்ன தெரியுமா? சிங்கமுத்து. நயமான முறையில சொல்றேன், இந்த எளியவங்கள்ட்ட பறிச்சதெல்லாம் திருப்பி கொடுத்துரு. இல்ல உன் தலைய உடம்புல இருந்து பறிச்சு சோழ கொல்லையில திருஷ்டிக்காக பொம்மை வைப்பாங்க, அந்த மாதிரி வச்சிடுவோம்டா. நாங்க குத்து வச்சுவோம். இந்த மாதிரி ஏழை பங்காளன்னு சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் தாங்களே சுருட்டிக்கிட்டு போய் எத்தனையோ பேரை நாங்களும் பார்த்திருக்கிறோம்யா. உண்மையான பாட்டாளி வர்க்கத்தினுடைய கூட்டாளி தான் எங்க அண்ணன். இன்னும் கொஞ்ச நேரத்துல இவருடைய செயலை நீ பார்க்க போற. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன, நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். அப்பாவி ஏழை மக்களுக்கு வக்காலத்து வாங்குற மாதிரி நடிச்சு தன் வாழ்க்கை உயர்த்துக்கிட்டவங்களைத்தான் நான் இதுவரைக்கும் பார்த்திருக்கேன். ஆனா நீ அப்படி அல்ல, நீ ஒரு உண்மையானவன்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். ஏழை மக்களோட நான் பறிச்சதெல்லாம் இப்பவே கொடுத்துறேன், உன் கையிலேயே கொடுத்துறேன். இந்த நிமிஷத்துல இருந்து நாமெல்லாம் நண்பர்கள். அதனால என் வேண்டுகோளுக்கு இணங்கி நீங்கெல்லாம் என் வீட்டுல வந்து விருந்து சாப்பிடணும்னு ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். தேடி வருது வேண்டாங்கிறீங்களா? தயவு செய்து சொல்லுங்க. விருந்து பலமா இருக்கு இல்ல? ஆறுமுக மகனா? யார கட்டுறா உள்ள வந்த? ஒரு சந்தோஷ செய்தி. கொள்ளைக்காரன் சிங்கமுத்து என் வலையில் வசமாக சிக்கிவிட்டார். இன்று இரவு ஒரு விருந்து கொடுப்பதாக கூறியவனை என் வீட்டிலேயே தங்க வைத்திருக்கிறேன். தங்களுடைய ஆட்களை அனுப்பி வைத்தால் நல்லது. அதிலும் தாங்களே நேரில் வந்தால் அவன் கதையை முடித்து விடலாம். இப்படிக்கு பரமசிவம். சபாஷ், நானே நேர்ல வர்றேன்னு போய் சொல்லுப்போம். ஆரம்பிக்கலாமே. ஆமா ஆறி போகுது. கொஞ்சம் இருங்க, என் நண்பர் தர்மலிங்கத்துக்கு ஆள் வச்சிருக்கேன், அவரும் வந்துடட்டும். போய் அந்த பக்கம் போ. ஆமா, பொண்ணு பேர் என்ன? உடம்பு புண்ணாக்கணுமா? பொண்ணு பேரை கேட்டா ஏன் உடம்பு புண்ணாகுது? சரி விடு. அந்த பொண்ணு நெருப்பு மாதிரி, தொட்டா சுடும். சுடுமா? பரவாயில்ல, சுட்டா தான் கோச வேகும், கண்ணை வெட்டினா தான் காவல் பறக்கும். என்னப்பா விருந்துக்கு வந்தியா இல்ல விளையாட வந்தியாடா? ரெண்டுக்கும் தான். ஐயோ ஐயோ ஐயோ, என்ன பார்த்தா சிரிக்கிறா பாரு. ஐயோ சிரிக்கிறா, கூப்பிடுறா பாரு. ஐயோ என்னடா தர்மலிங்கம் வந்துட்டாரா? இல்லைங்க, அவருக்கு முக்கியமான வேலை இருக்குதுங்க. ஓஹோ, சரி, அப்ப நம்ம சாப்பிடலாம். நியாயமாடா கேட்க வந்த நியாயம். உன்னை இங்க தங்க வச்சது விருந்து கொடுக்க அல்ல, விலங்கு மாற்றுறதுக்கு. பாவம், பையன் ரொம்ப பசியா இருப்பான் போது. இவனை புடிச்சிட்டு போய் கங்காராமத்தை ஒப்படைங்கடா. சிங்கமுத்து, பரமசிவம் வீட்டுல சாப்பிட்டியே, இப்ப நான் கொடுக்க போறேன் பாரு, அதுதான் விருந்து. இந்த விருந்து முடியும் போது பாவம் உன் கதையும் முடிஞ்சிருக்கும். ராணி, நம்ம விருந்தாளிய கவனி. எங்கடா மனிதத்தை குடிக்கிற வேங்க? அது பசியா இருக்கு, கூப்பிடல. இது வந்துட்டா வேங்க.
யாரு? ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிக்கலாம். சிங்கமுத்துவ போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தா 10,000 ரூபாய் பரிசு அறிவிச்சிருக்காங்க. மறந்துட்டீங்களா?